ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் ஆஃப் டே 38. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம் அண்ட் மகிழ்ச்சி. எஸ், அண்ட் டுடே நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெய்னர் மிஸ் மத்ரா, அண்ட் இன்னொரு பேரும் சொல்லலாம் அவங்களுக்கு, டாப்பர், இன்ஜினியரிங் டாப்பர், ரொபோட்டிக் டாப்பர், NLP கிராண்ட் மாஸ்டர் டாப்பர், மேலும் 2 டைம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. ஒன் கோச்சிங் பண்றாங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பல விருதுகளை பெற்று இன்னைக்கு அவங்கள பியூட்டிஃபுல்லா வெல்கம் பண்ணலாம் வித் கிராண்ட் விர்ச்சுவல் அப்ளாஸ் மிஸ் மத்ரா ஆன் டு திஸ் பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ மேம். என்னோட NIPR டீமுக்கும் ஹுசைன் பாஷா சாருக்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் லேர்னிங். நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ஏதாவது என்கேஜிங்கா பண்ணலாமா? ஓகே, இந்த மீட்டிங்ல இருக்கிற மென் எல்லாம் இப்போ அப்பாவாகவும், மீட்டிங்ல இருக்க விமன் எல்லாம் அம்மாவாகவும் ரோல் பிளே பண்ண போறீங்க. ரெடியா? ரோல் பிளே பண்ண ரெடியா? உங்க பாப்பாவை நான் இப்போ காமிக்க போறேன். இவங்க தான் உங்க பாப்பா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஸ்கூல்ல. டீச்சர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்க பாப்பாவை பத்தி பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? வீட்டுக்கு வந்தா அப்பா என்ன பண்றாரு, என்ன சொல்லலாம், பாப்பாவுக்கு என்ன சொல்லலாம், என்ன சொல்லி இவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம்னு ஒரே யோசனையா இருக்காரு. சரி, அப்பாதான் இப்படி இருக்காரு, அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மாவும் என்ன பண்ணுவாங்க? அப்பா இப்படி இருந்தா அம்மாவும் ஆட்டோமேட்டிக்கா ஒரே யோசனையில இருக்காங்க. பிள்ளைகிட்ட என்ன சொல்றது, மிஸ் இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்களே அப்படின்னு. ஆனா பாப்பா பாருங்க எவ்வளவு உஷாரு. பாப்பா, அப்பா அம்மா நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு டபுள் யோசனையில இருக்காங்க. ஓகேவா? இப்போ கமெண்ட்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணணும். உங்க குழந்தைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, வந்த பிறகு என்ன சொல்லுவீங்க? டைப் பண்ணுங்க, சும்மா டைப் பண்ணுங்க, மனசுல பட்டதை டைப் பண்ணுங்க, பயப்பட தேவையில்லை. நீங்க திட்டினா கூட பரவாயில்ல, தைரியமா டைப் பண்ணுங்க. உங்க குழந்தைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? டீச்சர் சொன்ன கம்ப்ளைண்ட்டை வச்சு, ஓகேவா, என்ன சொல்லுவீங்க? இட்ஸ் ஓகே, சரி. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஒரு ஜட்ஜ்மெண்டல் மோடுக்கு வந்துருவோம். இப்போ ஸ்கூல்ல இந்த மாதிரி டீச்சர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன நினைப்போம், பாப்பாக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? நம்ம யாருமே அந்த குழந்தையோட உலகத்துக்குள்ள போறதில்லை. சரியா? அந்த குழந்தை என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுது, என்ன காரணங்கள் இருக்கலாம், என்ன பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு சைக்காலஜிக்கலா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியுது. குழந்தைக்கும் தெரியாது, அப்பா அம்மாக்கும் தெரியாது. ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு, அந்த குழந்தை கத்துக்காம போகிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குங்க. ஓகேவா? ஒரு டெஸ்டா நம்ம பார்க்கலாமா? அவங்களால அதை கத்துக்க முடியாம போறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனைகளா இருக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஐக்யூ. ஓகேவா? ஐக்யூனா ஒண்ணும் இல்லைங்க, அறிவின் சராசரி விகிதம். தமிழ்ல சொல்லணும்னா அறிவின் சராசரி விகிதம். சரியா? இது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா, ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கும் அறிவோட வயசு மாறுபடும், அதாவது மென்டல் ஏஜ் மாறுபடும். அதுதாங்க இது. இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களுக்கே ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க ஒரு 10 வயசு பிள்ளை மாதிரிதான் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஐக்யூ கம்மியா இருக்கு. சரியா? இதுவே நீங்க ஒரு 30 வயசு மனிதர் மாதிரி, ஓகே, நீங்க ஒரு 30 வயசு மனிதர் மாதிரி யோசிச்சீங்கன்னா ஆவரேஜா இருக்கு. இதுவே ஒரு 50 வயசு மனுஷர் மாதிரி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐக்யூ அதிகமா இருக்கு. இது நான் உங்களுக்கு ஈஸியா புரிய சொல்றேன். ஆனா இதெல்லாமே நீங்க டெஸ்ட் மூலியமா, அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட் எடுத்து உங்க பாப்பாவுக்கு லெவல்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. சரியா? கண்டுபிடிச்சு அந்த பாப்பா ஸ்லோ லேர்னரா ஃபாஸ்ட் லேர்னரா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ
ஐக்யூனா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஐக்யூ டெஸ்ட். ஐக்யூனா என்னன்னு புரிஞ்சுச்சா? அடுத்து பாத்தீங்கன்னா இக்யூ டெஸ்ட்டுங்க. இக்யூ டெஸ்ட்டுங்க. இக்யூனா ஒண்ணும் இல்லைங்க, எமோஷனல் கோஷன்ட், உணர்ச்சிகளின் சராசரி விகிதம். சரியா? இது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சொசைட்டில தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது, ஓகேவா? தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது, எமோஷனா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றது தாங்க. சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா ரெண்டா பிரிச்சிடலாம். ஓகே, குழந்தைங்களை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். பாருங்க, வயித்துல என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு, எமோஜியை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாரு, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். அந்த வார்த்தையில பாருங்களேன், ரொம்ப எல்லாமே எக்ஸ்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்பீரியன்ஸா, எக்ஸ்ப்ளோர் பண்றதா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா வச்சுப்பாரு. இன்னொரு பாப்பா இருக்குங்க, அது பாத்தீங்கன்னா பாவங்க, இன்ட்ரோவர்ட். தனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கும், வெளியில சொல்லவும் தெரியாது, அதுக்கு வெளிப்படுத்தவும் தெரியாது. இப்போ இந்த ஏஐ உலகத்துல என் குழந்தை என்னவா இருந்தா கரெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தை ஆம்பிவர்ட்டா இருக்கணுங்க. ஆம்பிவர்ட்னா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் கலந்ததுங்க. சரியா? இது எப்படிங்க என் பிள்ளைக்கு சாத்தியம் அப்படின்னா சிம்பிள். உங்க பாப்பா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாங்கன்னா அந்த பாப்பாவை இன்ட்ரோவர்ட் பாப்பாவோட பழக விடுங்க. இதுவே இன்ட்ரோவர்ட்டா இருந்தா எக்ஸ்ட்ரோவர்ட் பாப்பாவோட பழக விடுங்க. அப்போ ரெண்டுமே கம்பைண்டா அந்த குழந்தைங்களுக்கு குவாலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த ஏஐ உலகத்துக்கு அந்த குழந்தைங்க தன்னை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஈஸியா. அடுத்து நம்ம பார்க்க போறது எஸ்கியூங்க. ஓகேவா? எஸ்கியூனா என்ன? எஸ்கியூனா சோசியல் கோஷன்ட். ஓகேவா? சோசியல் கோஷன்ட்னா சமூகத்தின் சராசரி விகிதம்னு சொல்லுவாங்க. சமூகத்துல அந்த குழந்தைங்க எப்படி பழகுறாங்க, தன்னை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுதாங்க எஸ்கியூ. அடுத்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஈஸி. டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்னா ஒரு வயசுக்கும் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இருக்குங்க. ஒரு 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 ஸ்டேஜும். இப்போ ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களே எடுத்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க, நீங்க ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த குழந்தை அதுவே எடுத்து சாப்பிடணும். அந்த மாதிரி 2 வயசு குழந்தைக்கு சொல்லுவாங்க, 3 வயசு குழந்தைக்கு சொல்லுவாங்க, 4 வயசு குழந்தைக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி செக்லிஸ்ட் வச்சிருப்பாரு. உங்க பீடியாட்ரிஷியனை கேட்டீங்கன்னா 1 வயசு குழந்தை என்ன பண்ணணும், 2 வயசு குழந்தை என்ன பண்ணணும், 3 வயசு குழந்தை என்ன பண்ணணும்னு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த வயசுக்கு அந்த வளர்ச்சி இல்லைன்னா நீங்க அந்த பாப்பாவை ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஈஸியா. அடுத்து போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா எல்டிங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். லேர்னிங் டிஃபிகல்டிஸ். நிறைய குழந்தைங்களால படிக்கிறது கஷ்டமா இருக்கும், நிறைய குழந்தைங்களுக்கு எழுதுறது கஷ்டமா இருக்கும். பை போட சொன்னீங்கன்னா இப்படி உடைச்சு போடாம வளைச்சு போடுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு மெமரைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு அதை ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. நிறைய குழந்தைங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க ஒரு பேரை படிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, படிச்சுடுவாங்க, ஆனா அதோட பொருள் என்ன, அர்த்தம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே கேட்டகரி இருக்கு. டிஸ்லெக்சியா, டிஸ்கிராபியா, டிஸ்கால்பியா அப்படின்னு எல்லாத்துக்குமே கேட்டகரி இருக்கு. சரியா? சோ இதுல எந்த கேட்டகரி என்ன அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? ரீடிங் எபிலிட்டியில பிரச்சனை இருக்கா, ரைட்டிங் எபிலிட்டியில பிரச்சனை இருக்கா? ஓகே. அதே மாதிரி நான் காம்ப்ரிஹெண்ட், அதாவது ஒரு ஒரு பேராகிராஃபை படிச்சுட்டாங்க ஆனா புரிஞ்சுக்க தெரியல, காம்ப்ரிஹெண்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கா, ஸ்பெல்லிங்ல பிரச்சனை இருக்கா, என்ன பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குன்றத பாத்துக்கணுங்க. பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெஸ். இது நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதா ஈஸியா பண்றத அன்ஈசினஸ் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அந்த குழந்தைக்கு. சரியா? அம்மாக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே 2 வீக்ஸை தாண்டும் போது டிப்ரெஷனா மாறிடுவோம். சோ முடிஞ்ச அளவு முன்னாடியே அதை தீர்த்துறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி. ஆன்சைட்டி ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. ஆன்சைட்டி நடக்க போற விஷயத்த நினைச்சு பயப்படுறது. சரியா? பதட்டம் ஏற்படும். நாளைக்கு ஒரு பரீட்சைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி நான் எழுத போறேன் அந்த மாதிரி பயம் இருக்கும். இப்போ நீங்க அவங்கள விஷுவலைஸ் பண்ண வைக்கணும். அதாவது கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து நாளைக்கு அந்த பரீட்சை ஹால்குள்ள போற மாதிரியும், அந்த பரீட்சையை எழுதுற மாதிரியும், அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரியும், சந்தோஷமா அந்த ஹாலை விட்டு வெளியில வர மாதிரியும் அவங்களுக்கு நீங்க மறுபடியும் 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 கற்பனை பண்ணி பார்க்க சொல்லணுங்க. அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த குழந்தையால
பரீட்சைக்கு போகும்போது அந்த பரீட்சையே பல தவணை எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். இதுதான் விஷுவலைசேஷன். ஆன்சைட்டில இருந்து வெளியில வரதுக்கான டெக்னிக். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரங்க, ரிலேட்டிவ், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல சேர்த்துருவோம். இவ்வளவு செலவு பண்ணி சேர்ப்போங்க. ஆனா பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரி, சோ நான் எப்படி என் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்க உங்க பாப்பாவோட இன்டெலிஜென்ஸ் டைப் என்ன, குழந்தையோட காம்பிடன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அதுதான் 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இதுல எந்த டைப்ல நம்ம புள்ள இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த டைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அதுல சூப்பரா வருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிங்குவிஸ்டிக். லிங்குவிஸ்டிக் பர்சன் பாத்தீங்கன்னா மொழி வளம் மிக்கவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் மாஸ்டருக்கு வந்தாருல்ல, ஓகே, சீஃப் கெஸ்ட் யுகபாரதி சார், அவரு கண்டிப்பா லிங்குவிஸ்டிக் பர்சனா இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல். லாஜிக்கல் பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா எஸ், நோ, ரைட்டு, ராங், வச்சா குடுமி சரைச்சா மொட்டை, இவங்க எல்லாம் பார்ட்னரா, லைஃப் பார்ட்னரா வந்தா நினைச்சு பாருங்க இவ்வளவு கஷ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல். மியூசிக்கல் இவங்க பாத்தீங்கன்னா லைஃபையே ராகமா, தாளமா, ரிங்கா, டூனா, ரிதமாவே இருப்பாங்க. நீங்க உங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய திட்டினா கூட அவருக்கு பாட்டு கேட்கிற மாதிரியே இருக்கும், கோவமே வராது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கினஸ்தெட்டிக். கினஸ்தெட்டிக் பர்சன் பாத்தீங்கன்னா பாடி மைண்ட் சிங்க் நல்லா ஆகும். பாடி மைண்ட். நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களை கத்தியை தான் பிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, கத்தி பிடிக்க சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா உங்க பாடி மைண்ட் சிங்க் நல்லா இருந்துச்சுன்னா அப்படி நடுக்கம் வராது. புரியுதா? நர்வஸ்னஸ் வராது. நர்வஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும் டக்க 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 டக்குன்னு. ஓகே, நீங்க நடுங்கறத நிப்பாட்டுற வரைக்கும் உங்களை பிடிக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இவங்க வந்து கினஸ்தெட்டிக் பர்சனா இருந்தா நல்ல சர்ஜன்ஸா வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது விஷுவல்ங்க. இவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உலகத்தையே அப்படியே 3Dயா பார்ப்பாங்கங்க. அப்படியே ஸ்பைடர் மேன், சூப்பர்மேன் மாதிரி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கையை கற்பனை பண்ணா எப்படி கற்பனை பண்ணுவீங்க? நார்மலா கற்பனை பண்ணுவீங்கல்ல, இந்த மாதிரி குழந்தைங்க, கேக்குதா தெரியல, இந்த மாதிரி குழந்தைங்க அப்படி கற்பனை பண்ணி பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பைடர்மேன் கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இப்படி 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 இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க வந்து அப்படியே 3Dயா, டைமென்ஷனலா, அப்புறம் பல ஆங்கிள். ஒரு வீட்டுக்கு கூட்டு போறீங்க, டாப் வியூ பார்ப்பாங்க, எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, பேக்ல எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நல்ல கன்ஸ்ட்ரக்டர்ஸ், பில்டர்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ், அவங்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு கெரியருக்கு நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணணும், சூப்பரா வருவாங்க நிஜமா. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரெயினோட ஓரியன்டேஷன் அது மாதிரி காம்பிடன்ஸ் கீழே இருக்குது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது இன்டர்பர்சனல். இன்டர்பர்சனல்னா நம்மள மாதிரிங்க. ஓகே, மத்தவங்களோட ஃபீலிங்ஸை நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்போ இவங்க என்ன அண்டர்கோ பண்றாங்கன்றத நம்மளால ஈஸியா இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஈஸியா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? இன்ட்ராபர்சனல் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுப்பாங்கங்க. எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுப்பாங்க. இவங்கெல்லாம் நல்ல ரைட்டர்ஸ், புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா தெரபிஸ்டுக்கு வந்து இன்ட்ராபர்சனலும் வரும், இன்டர்பர்சனலும் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி, சில இது பாத்தீங்கன்னா காம்போவா வரும். சரியா? 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல காம்போவா கூட வரலாம். சரியா? ஒரு 2 3 திறமை இருக்கிற மாதிரியே வருவாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நேச்சுரலிஸ்ட். இவங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், செக்கு கடலெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், ஆர்கானிக்கா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பீச்சுக்கு கூட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில விளையாடுவாங்க, அந்த அலைய ரசிப்பாங்க, அந்த மண்ணு வந்து காலை உரசுதுல இயற்கையோடு ஒன்றி போயிடும். ஒரு ஒரு மேகத்தை காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த மேகம் வந்து யானையா, பூனையா, அந்த மாதிரி எல்லாம் தெரியும். அவ்வளோ அந்த என்ன சொல்றது, இயற்கையோடே இருப்பாங்க அவங்க. அப்படியே இயற்கையோடே ஒன்றி போயிடுவாங்க. எப்பவுமே தனியா போய் மொட்டை மாடியில உட்காந்துப்பாங்க, ஸ்டாரை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப இயற்கையை லவ் பண்றவங்களா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டென்ஷியல். இவங்களை எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு, இவங்க எல்லாம் வந்து பயங்கர ஞானிகளா இருப்பாங்க. பிலாசபர்ஸா வந்தா நல்லா இருக்கும். இவங்க எப்படின்னா உம் நம்ம எதுக்கு வாழ்றோம், நம்ம இந்த உலகத்துல என்ன சாதிக்க போறோம், என்ன விட்டுட்டு போறோம் லெகசியா, அப்படிலாம் யோசிப்பாங்க. சரியா? பயங்கரமா லைக் என்ன சொல்றது, ஆஹ் ரேஷனல் திங்கிங் இருக்கும் இவங்களுக்கு. வந்து தொலைநோக்கு பார்வை இருக்கும். சில டைம்ஸ் இவங்க வந்து சொல்றது பழிச்சிடும். இவங்க வந்து கணக்கு கரெக்டா போடுவாங்க. இது இப்படி நடக்கும், இப்படி நடந்துச்சுன்னா அப்படிதான் அவுட்புட் வரும்னு சொல்லுவாங்க, அப்படியே நடக்கும். ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க.
ஃபியூச்சரை வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க உலகத்தோட ஒன்றி இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் பர்சன். ஸோ நம்ம பிள்ளைக்கு இந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல எந்த டைப்ல நம்ம பிள்ளை இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள சேனலைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணா சூப்பரா வருவாங்கங்க அந்த ஃபீல்டுல. சரியா? அது நீங்க ஒரு 5வது ஒரு 10 வயசுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அசால்ட்டா பண்ணுவாங்க, எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அஜித் குமாரும் விஜயும் எடுத்துக்கோங்க. 2 பேர்ல டான்ஸ் யாருக்கு நல்லா வரும்? ஆக்டர் விஜய்க்கு வரும். அசால்ட்டா ஆடுவாரு. அந்த மூஞ்சில ஒரு ஒரு இதுவே தெரியாது, ஒரு பயம் இருக்காது, ஒரு பதட்டம் இருக்காது. இதுவே அஜித் ஆடும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும், கஷ்டப்பட்டு ஆடுவார் இல்லையா? அந்த மாதிரி இயற்கையா வரக்கூடிய விஷயத்த நம்ம ட்ரெயின் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆஸ் அ பேரண்ட் நம்ம அவங்கள கொண்டு வந்தோம்னா சூப்பரா வருவோம். லாஸ்டா நான் உங்களுக்கு போபியா சொல்லித்தரேன். போபியானா ஒண்ணும் இல்லைங்க. போபியானா ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு பயப்படுவாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ போறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ்கலேட்டர் வாசல்ல பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவோம், கை பிடிச்சி வாங்கம்மா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து எஸ்கலேட்டர் பார்த்தா பயம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா சிம்பிள்ங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா, செஷன் பை செஷன் ஃபர்ஸ்ட் வந்து சைக்கோ எஜுகேட் பண்ணுவோம். சைக்கோ எஜுகேஷன் ஒன்றும் இல்லை, பேர் பெருசா இருக்குன்னு பயப்படாதீங்க. சைக்கோ எஜுகேட்னா எஸ்கலேட்டர்னா என்ன, சும்மா லேமன் லாங்குவேஜ்ல படிக்கட்டுல நம்ம ஏற போறது பதிலா படிக்கட்டே நம்மளை ஏத்திட்டு போகுது, அவங்களுக்கு புரியுற மொழியில சொல்லி கொடுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எஸ்கலேட்டர் படம் காமிக்கலாம், எஸ்கலேட்டர்னா இப்படி இருக்கும் அப்படி காமிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப்ல போட்டு எஸ்கலேட்டர்ல இப்படிதான் ஏறுறாங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறோம். அடுத்து கூட்டிட்டு போயிடலாம், கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்து, ஏன்னா பயப்படுறாங்கல்ல, கொஞ்சம் தூரத்துல இருந்து அதாங்க எஸ்கலேட்டர் இப்படிதாங்க அப்படி காமிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணலாம், அந்த எல்லோ லைன் இருக்குல்ல, எல்லோ லைன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நீங்க பக்கத்துல போய் பார்க்க வைக்கலாம். அதுக்கப்புறம் கையை புடிச்சு நம்மளே எஸ்கலேட்டர், அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லை, அவங்களே எஸ்கலேட்டர்ல போயிடுவாங்க. இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த போபியால இருந்து, அந்த பயத்துல இருந்து அந்த அம்மாவை நம்ம வெளியில கொண்டு வரோம். சில பேருக்கு சீக்கிரமே செஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும், பயத்துல இருந்து ஈஸியா வெளில வரும். சில பேர்ல அப்படி இல்லைங்க, அவங்களுக்கு அதை பத்தி நல்லா நாலேஜ் பண்ணி ஒரு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கூட்டிட்டு போய் நம்மளே கையை பிடிச்சா, அப்புறம் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பர்சனுக்கு பர்சன் மாறுபடும். சரியா? இப்போ நம்ம 10 விஷயம் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? ஐக்யூ பார்த்தோம், இக்யூ பார்த்தோம், எஸ்கியூ பார்த்தோம், டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் பார்த்தோம், அடுத்த லேர்னிங் டிஃபிகல்டிஸ் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், லாஸ்டா ஃபோபியா பார்த்தோங்க. இந்த 10 விஷயத்துல உங்களுக்கு எத்தனை விஷயம் புரியுது, பிடிச்சிருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க. பிபிடி இல்ல, பொம்மை வச்சு ஜாலியா சொல்லி கொடுத்தாங்க. இந்த 10 விஷயத்துல எத்தனை விஷயம் புரியுது? அவுட் ஆஃப் 10 போடுங்க. எல்லாமே புரியுதா? வெரி குட். 10மே புரியுதா? சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. எனக்கு இதுதாங்க ரிவார்டு, நீங்க கொடுக்குற ரிவார்டு இதுதான். புரியுதா? நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னுமே கூட நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்களே. ஒரு கிளாஸ 3 விதமா மனிதர்கள் எடுத்துக்கிறாங்களாங்க. ஒண்ணு ஜஸ்ட் காதுல வாங்கிக்கிறாங்க, தகவலா. ஓகேவா? தகவலா வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பீப்புள், செகண்ட் பீப்புள் வந்து எப்படின்னா நாலேஜா, அறிவுபூர்வமா இதை நம்ம எப்படி வாழ்க்கையில யூஸ் பண்ணலாம் அப்படி யோசிப்பாங்களாம். 3வது மனுஷங்க தாங்க சூப்பரு. அவங்க வந்து அவங்க அனுபவமா, அதாவது அப்ளை பண்ணி பார்ப்பாங்க, நம்ம வாழ்க்கையில இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம எல்லாம் 3வது லெவலா மாற நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளும் சரி காதுல வாங்கிக்கிறோம், இது நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறோம்ல, அடுத்த லெவல் நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில. ஓகே, நமக்கு ஐக்கியம் என்னன்னு பார்த்தேன், நமக்கு ஈக்கியம் என்னன்னு அந்த மக்களோட எப்படி பழகுறோம், நம்ம எமோஷனை எப்படி எமோட் பண்றோம், எல்லாமே நமக்கு முதல்ல பார்த்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு பாக்குறது ரொம்ப ஈஸியா ஆயிடும். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேளுங்க. ஓகே, மெசேஜ்ல போயிட்டு ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஈக்யூவா? எல்லாமே புரிஞ்சா? வெரி குட். தேர்ட் லெவல் ஆக போறீங்களா? வெரி குட்ங்க, சூப்பருங்க. எனக்கே சந்தோஷமா இருக்குங்க. கிரியேட்டிவிட்டியா? இல்ல எல்லாருமே பிபிடி போடுறாங்களா? இப்போ தூங்குற டைமா? சரி, 2 3 பொம்மையை வச்சு சொல்லி தரலாம், கொஞ்சம் பிளாஷ் கார்டு யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல, அதுக்குதான். உம் வேற லெவல். தேங்க்யூ. இல்ல, இப்போ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா?
பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரேஸ் ஆன் பண்ணி கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? நான் மியூட் பண்ணிக்கிட்டா நீங்க கேக்குறீங்களா? டவுட் இல்லையா? இன்ஃபர்மேட்டிவா இருக்கா? டவுட்டே இல்லையா? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு டவுட் கேளுங்களேன். ஐ ஹாவ் ஒன் டவுட் ப்ளீஸ் வாங்களேன். ஏதாவது கேளுங்களேன். அம்மாக்களை என்ன ஹாப்பியா வச்சுக்கலாம்? மை கிட்னா சொல்றத கேக்குறாங்களே கேக்குறதே இல்லையா? என்ன பண்ணலாம்? ஓ, அம்மாக்களை எப்படி ஹாப்பியா வச்சுக்கலாம்னு கேக்குறீங்களா? அம்மாக்களையா? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சா போதும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கங்க, பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க அது சின்ன சின்ன விஷயமா சொல்றாங்கல்ல, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறாங்க. ஒய்ஃபை வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம அவளுக்கு தான், அவ நமக்கு தான், அப்படி அப்படி ஆயிடாம அந்த பிள்ளை சொல்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சாட்டர்டே சண்டே எங்க வெளில கூட்டு போங்க, அப்படி சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்னதா சொல்லுவாங்கல்ல. அது சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க சந்தோஷமானா குடும்பமே சந்தோஷமாயிடும். அம்மா நேம் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கலாம் கேக்குறாங்க. வித் 3 children மேனேஜிங் ஐ டிடன்ட் லிசன் ப்ராப்பர்லி. ஒழுங்கா கேட்கலையா நீங்க? ஐக்யூ இக்யூ எஸ்கியூ டெஸ்டா? இன்னொரு வாட்டியா? ஓகே, ஒரே ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஒண்ணும் இல்லைங்க. ஐக்யூனா அறிவின் சராசரி விகிதம். உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். உங்களோட மென்டல் ஏஜுங்க. இப்போ நீங்க ஒரு 30 வயசு பெண்மணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வயசு பிள்ளை மாதிரி யோசிக்கிறீங்கன்னா ஐக்யூ கம்மியா இருக்கு. 30 வயசு பெண்மணி 50 வயசு மனிதர் மாதிரி யோசிச்சீங்கன்னா ஐக்யூ அதிகமா இருக்கு. 30 வயசு பெண்மணி 30 வயசு மாதிரி யோசிச்சீங்கன்னா ஆவரேஜா இருக்கு. ஓகேவா? இக்யூவா? இக்யூ தான் எமோஷனல் கோஷன்ட். உங்களோட எமோஷன்ஸை எப்படி எமோட் பண்றீங்க. எஸ்கியூ வந்து சோஷியல் கோஷன். நீங்க சமுதாயத்துல எப்படி மத்தவங்களோட பழகுறீங்க. அதான் அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் சொல்லி கொடுத்தாங்க. தமிழ்ல சொல்லிட்டா ஓகே. ஐக்யூனா அறிவின் சராசரி விகிதம்ங்க. ஓகேவா? அறிவின் சராசரி விகிதம். இக்யூனா உணர்ச்சிகளின் சராசரி விகிதம். எஸ்கியூனா சமூகத்தின் நுண்ணறிவு சராசரி விகிதம். ஓகேவா? சமூகத்துல நீங்க சோசியல், அது எஸ்னா சோசியல், இனா எமோஷனல், ஐனா இன்டெலிஜென்ஸ். ரொம்ப ஈஸி. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகெயின். எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ சில பிள்ளைங்க, இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாரு. அவர் பாருங்க வயித்துல என்ன எமோஜி வச்சிருக்காரு பாருங்க, ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கா. எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாரு. இன்ட்ரோவர்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, ஹார்ட் வச்சிருக்காரு. எல்லாத்தையும் தன் மனசுக்குள்ளே வச்சு பாருங்க இவரு. சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் அந்த எக்ஸ் அந்த வார்த்தையிலே வருது பாருங்க. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நிறைய அவங்க வந்து நல்லா வீட்டை விட்டு வெளியில போவாங்க. எல்லாமே இவங்க வந்து வீட்டிலேயே இருக்குங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் வீட்டிலேயே இருப்பாங்க. தனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. இப்ப அம்மா கிட்ட தோசை வேணும்னா கூட வாயை திறந்து கேட்காது. தோசை வேணும். இந்த மாதிரி பிள்ளைங்க என்ன பண்ணும், 10 தோசைனாலும் வாங்கி சாப்பிட்டுடும். ஸோ எப்படி நம்ம ஆம்பிவர்ட்டா இருக்கணும்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருந்தா இந்த ஏஐ வேர்ல்டுக்கு ஈஸியா வாழ முடியும். இந்த மாதிரி ஒரு பாப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் பாப்பாவை இன்ட்ரோவர்ட் பாப்பாவோட நம்ம பழக வரணும். சரி, வீட்டுல பிரச்சனை வருது, சிப்ளிங்ஸ் ரைவல்ரி இருந்துச்சுன்னா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட் ஃப்ரெண்ட்ஸா பார்த்து நம்ம பிள்ளைக்கு பழக விடணும். அப்போ அவங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் கிடைச்சிடும். என்னது? கிட்ஸுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் வரேன், ஒரு நிமிஷம். விஷயங்களையும் அவங்க கேட்காமலே செய்யறோம். இருந்தும் பிடிவாதம் பிடிக்கிறாங்களோ, படிக்க மாட்டேங்கிறாங்க. அதாங்க, அவங்க படிக்கல, திமிரு புடிச்சு பண்ணலைங்க. பிள்ளை வந்து திமிரு புடிச்சு பண்ணல. பாப்பாவுக்கு நீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்க. ஐக்யூ டெஸ்ட், இக்யூ டெஸ்ட், இதெல்லாம் எடுங்க. ஓகே. லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கா? நான் சொன்னேன்ல, எல்டி பாத்தீங்கன்னா அவங்க திமிரு புடிச்சு வேணும்னே பண்ணலைங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் திமிரு புடிச்சு பண்றாங்க. அவங்களுக்கு
பிரச்சனை இருக்கு, எழுதுறதுல பிரச்சனை இருக்கும், இல்ல அவங்களுக்கு படிக்கிறதுல பிரச்சனை, கணக்கு போடுறதுல பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் பேரு இருக்கு. டிஸ்லெக்சியா, டிஸ்கிராபியா, டிஸ்கால்குயா அப்படின்னு பேர் இருக்கு. என்ன எபிலிட்டி பிரச்சனையா இருக்கு? இப்போ எழுத வரலையா பாப்பாவுக்கு? அப்போ எழுதுறதுல பிரச்சனை இருக்கு, அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லி தருவாங்க எப்படி இந்த பிள்ளைய கொண்டு வரணும். என்ன என்ன பிரச்சனைன்னு பாருங்க. எழுத வரலையா, படிக்க வரலையா, இல்ல மனப்பாடம் பண்ண மாட்டேங்கிறாரா, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுத்தா கொண்டு வந்துடலாம். டீன்ஸுக்கு இந்த டெஸ்ட் எப்படி எடுக்கிறது? அதான் டெஸ்ட் நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எடுக்கலாம். எல்லா எப்படி சொல்றது, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கனாலே எடுப்பாங்க. டீன்ஸ் 18 வயசு வரைக்கும் எல்லாருமே குழந்தைங்க தான். சரியா? நீங்க 13ல இருந்து 18 வரைக்கும் சொல்றீங்க, எடுப்பாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட கேட்டா கூட டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெக்கக்னைஸ்டா இருக்கணும், அவங்க அங்கீகாரம் பெற்றவங்க, ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கணும். வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். இட்ஸ் பர்ஃபெக்ட் கிளியர் வாய்ஸ். இந்த மைக்கா? மைக். தேங்க்யூ. ஷமீமா தான் சொன்னாங்க, நீங்க தயவு செஞ்சு மைக்க மாத்துங்க. இது வந்து நீங்க ஷமீமாக்கு தான் தேங்க் பண்ணணும், என் ஃப்ரெண்டு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருமே புரியுதுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏதாவது கேளுங்களேன். எக்ஸ்பிளைன் ஆம்பிவர்ட். ஓகேங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட், கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட், கொஞ்சம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பிளஸ் இன்ட்ரோவர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆம்பிவர்ட். புரியுதா? எங்க நீங்க உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எங்க தனக்குள்ள வச்சுக்கணுமோ தனக்குள்ள வச்சுக்கணும். ஐ காட் அ லெசன் டு அப்ளை மை செல்ஃப். ஓ, நீங்களே ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க திஸ் மைக் மெத்தடா? மைக் வந்து ஷமீமா தான் சொன்னாங்க, தயவு செஞ்சு மைக்க மாத்து. ஷமீமா வந்து நம்மளுக்கு ஃபிஷ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரீயா கொடுத்தாங்களே, சூப்பரா இருந்தது. அவங்கதான். தேங்க்ஸ் டியர். போதும் போதும்மா. மீனம்மா, சரஸ்வதி மேம் பிடிச்சிட்டாங்க. நாங்க அவங்கள செல்லம்மா மீனம்மான்னு கூப்பிடுவோம். 10 years old பாய் படிக்க புக்கு எடுக்க சொன்னாலே எடுக்கிறாரு, இல்ல படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவரோட விருப்பம் என்னன்னு கேளுங்க. சரியா? இப்போ படிச்சுதான் நம்ம பெரிய ஆளானும் இல்ல. சரியா? குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாருங்க. சில குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ்ல சூப்பரா இருப்பாங்க. சரியா? சச்சின் டெண்டுல்கர்லாம் ஸ்கூல் லெஃப்ட் அவுட் தான். ஏன் நம்ம கூகுள் இவரு இருக்காருல்ல, அவங்க நிறைய பேர் பாருங்களேன், பெரிய பெரிய ஆளுங்க, சிஇஓஸ் எல்லாம் ஸ்கூல் லெஃப்ட் அவுட் தான். ஆனா அவங்களுக்கு வேற ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேற எதுலயும் காம்பிடன்ஸ் சூப்பரா இருக்கும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்படி நான் சொன்னேன்ல, 9 types of intelligence. ஓகேவா? இதுல எந்த கேட்டகரியில உங்க பாப்பாவோட பிரெயின் ஓரியன்டேஷன் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுல கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. புரியுதா? ஃபிஷ் சமயமா? ஆமா, தேவி கரெக்டா சொல்றாங்க. டாய்ஸ் வச்சு மட்டும் ப்ளே பண்ணணும்னு கத்துறாங்க. நீங்க டாய்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன் டாய்ஸ் வாங்கி தர மாட்டீங்களா? சின்ன குழந்தைங்க என்னங்க பண்ணுவாங்க, டாய்ஸ் தானங்க கேட்பாங்க. 7 years பாய்ஸ் பெரிய ஆள் மாதிரி பேசுறாரு. அப்ப ஐக்யூ நிறைய இருக்குங்க, ஜீனியஸா இருப்பாரு, கண்டிப்பா ஜீனியஸா இருப்பாரு. எந்த போர்டை திரும்ப காட்ட சொல்றீங்க? இந்த போர்டா? மேம் 9 types of intelligence-ஆ? மை சோஃபா மெஸ்ட் அப் வித் டாய்ஸ். எல்லாரோட சோஃபா இப்ப என் சோஃபா காமிக்கிட்டா? எல்லாரோட சோஃபா அப்படிதாங்க இருக்கும், டாய்ஸா தாங்க இருக்கும். என்னங்க இது, குழந்தை இருக்க வீடு அப்படிதாங்க, மியூசியம் மாதிரியா அழகா வச்சுக்க முடியும்? குழந்தை இருக்க வீடு அப்படிதாங்க இருக்கும். சூப்பரா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணி. பேசுங்க பேசுங்க, யாரோ பேசுறீங்க, பேசுங்களேன். மேம் இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு ஒரு டவுட் மேம். அந்த குழந்தைங்க வந்து தனியா உட்கார்றது இயற்கையை ரசிக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. பையன் 15 வயசு ஆச்சு, தனியா உட்கார்றான், ஏதாவது வந்து ஆஹ் ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருக்கான், பக்கத்துல போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறான். அது எரிஞ்சு எப்படி எரிஞ்சு விழுறாரு. என்ன பண்ற, ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துருக்க, படி அப்படின்னு சொன்னாலும் அவன் செய்யறது இல்ல.
ஃபர்ஸ்ட் ஏதாவது சொன்னாலும் செய்வான். இப்ப வந்து அது செய்யறது இல்ல. நம்ம ஆ. சொன்னோடனே ஒரு 1/2 மணி நேரமாவது டைம் எடுத்துக்கிறான். இல்லன்னா ஒரு 10 நிமிஷம். அவனா தோணி செய்யற மாதிரி செய்யறானே ஒழிய நம்ம சொன்னா செய்யறது இல்ல. அதாங்க சத்து குறைபாடா இருக்கும். எரிஞ்சு விழுகிறாருன்னா உடம்புல ஏதோ டெபிசிட்டா இருக்கு. நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து அவரோட குழந்தை டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. கூட்டு போயிட்டு பாப்பாக்கு சத்து குறைபாடு ஏதாவது இருக்கா பாருங்க, சாப்பாடுல ஏதாவது இது இருக்கா பாருங்க, 15 வயசு ஆ? ஆச்சு மேம். நல்லா 15 வயசு. தூங்குறாரான்னு பாருங்க. ம்? தூங்குறது இல்ல. நைட் ஒரு 10, ஓ 12 மணி டீனேஜ் அடாலசன்ஸ் இல்ல, அதுல வந்து டீனேஜ் குழந்தைங்க அப்படித்தாங்க இருப்பாங்க. ஏன் கேளுங்க, ஹார்மோன் மாறுது. இது நீ இல்ல கண்ணா, உன்னோட ஹார்மோன் மாறுது, உன் உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸ் மாற்றத்தினால நீ கோவப்படுற அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். டீனேஜ் குழந்தைங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும். உடல்ல மாற்றங்கள் இருக்கும், அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரியும். நல்ல பாப்பா, குட் குட் கேர்ள்மா. அண்ணன் என்ன எதுக்காக பண்றான்னு உனக்கு தெரியுமா? ஆஹ் அதான் அவங்களுக்கு தெரியுங்க. நம்ம தாங்க அவங்கள்ட்ட நீதாம்மா டீச்சர், நீதாம்மா டீச்சர். அப்படியா? I heard this sentence said because my kids are also. குழந்தைங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஓ பொம்மையெல்லாம் பாத்தீங்களா? பொம்மையெல்லாம் பாத்தீங்களா? உங்க உலகம் எவ்வளவு ஜாலியான உலகம் தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் பட்டன் இருந்துச்சுன்னா உங்க உலகத்துக்கு போயிருவோம் நாங்க. இதான் குட்டி பாப்பா, அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லி தவிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கு. ஹாப்பி லைஃப் ஆகுமா, சந்தோஷமான வாழ்க்கை, யங் ஏஜ் ஆகுமா. 9:46 ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கு செஷன். வேற யாராவது பேசுறீங்களா? ஐ லைக் டு டாக் வித் யூ. இட்ஸ் டூ இன்ட்ரெஸ்டிங்கா. ஹலோ மேம். பேசுங்க பேசுங்க. என் பொண்ணுக்கு வந்து பிக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாலே அவளுக்கு வந்து இதை படிக்கணுமா அப்படின்னு தோணுது. அது படிக்க மாட்டேங்குது. பிக் கொஸ்டின் ஆன்சரே படிக்க மாட்டேங்குது. பிக் கொஸ்டின்ஸை உடச்சு படிக்க வைங்க. இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 பாயிண்டா மாறிட்டு அக்ரோனிம் மாதிரி எழுதுறீங்க. இப்போ விப்ஜிஆர் இருக்குல்ல, வயலட், இண்டிகோ, ப்ளூ. நம்ம ரெயின்போ கலர்ஸ் எப்படி விப்ஜிஆர்னு சொல்லி தரோம், அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப், ஒரு பெரிய ஆன்சரை சின்னதா ஒரு வேர்டா மாத்திருங்க. மாத்திட்டு ஒரு லெட்டருக்கும் ஒரு சென்டென்ஸை வந்து ரீகால் பண்ற மாதிரி பண்ணிட்டு படிக்கலாம் ஈஸியா. உடச்சு படிக்க சொல்லுங்க. முழுசா காமிச்சீங்கன்னா எந்த பிள்ளையும் பயப்படும். ஒரு பேஜ் படினா நானே பயப்படுவேன். சரி, ஒரு பேஜை 3 பேராகிராஃபா மாத்தலாம், பாயிண்ட்ஸா மாத்தலாம். பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம ரெயின்போ கலர்ஸ்க்கு விப்ஜிஆர் ஆக்ரோனிம் யூஸ் பண்றோம்ல, ஆக்ரோனிம் தெரியுமா? அது ஸ்டடி டெக்னாலஜி இருக்கு தனியா, அது ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன், ஸ்டடி டெக்னிக்ஸ். சரியா? எத்தனை மணிக்கு படிக்கணும், என்ன சாப்பிடணும், வால்நட் எல்லாம் சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் குழந்தை, அதெல்லாம் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அடுத்த எனக்கு அதுக்கு படிச்சா மறந்து போயிருதான். படிக்கிறேன் ஆனா எனக்கு மறந்து போயிருது. அதான் மறந்து போறதுக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி பாப்பாக்கு பிரச்சனை இருக்கா, மறதி பிரச்சனை இருக்கான்னு பாக்கணும். பார்த்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து RRR டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு குழந்தைக்கு மெமரைஸ் பண்ண சொல்லி தருவாங்க. எல்லாத்துக்குமே நீங்க அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், உங்க வீடு கிட்ட யாராவது ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருந்தாங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லி தருவாங்க. அவங்க நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கும், இந்த மாதிரி குழந்தைக்கு எப்படி சொல்லி தரது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வந்து மெமரி எபிலிட்டி பிரச்சனை இருக்கு, சோ அதுக்கேத்த மாதிரி சொல்லி தருவாங்க டெக்னிக்ஸ் எல்லாம். எல்லாத்துக்குமே வழி இருக்கு. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த செஷன் பண்ணிட்டு போவே மனசு வரலையா, வெறுப்பா இல்லையா? எப்படியும் கொஞ்ச நேரத்துல நம்மள கட் பண்ணி விட்டுருவாங்க. செஷன் வெரி நைஸ், சோ கேஷுவலா. நம்ம எல்லாம் அம்மாக்கள் தானே. எனக்கும் என் பிள்ளை இருக்கு, +2 நாளைக்கு பரீட்சை. ஆமா, ரிப்பீட்டட் ஸ்டடி. அவங்க சொல்றாங்க பாருங்க, இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டெய்லி உட்காந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றது நல்ல ஐடியா நம்ம மைண்ட்ல நல்லா உட்காந்துரும். புரியுதா? அதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. வீட்டுல இருந்து வெளியே வந்தா ட்ரை பண்றாங்களா? அதான் அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில போக பிடிக்காது, ஃபங்க்ஷன் கூப்பிட்டா வர மாட்டாங்க, இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. பாப்பா என்ன பர்சனாலிட்டி என்னன்னு பாக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கேத்த மாதிரி அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணலாம்.
அம்மா ஆல்வேஸ் லிவிங் காட். ஆமா, உண்மைதான். குட் ஈவினிங். சொல்லுமா. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. சூப்பரா இருக்கேன். சூப்பரா சரஸ்வதி போச்சு மேம். மேம் வணக்கம் மேம். குரலுக்கு இப்பதான் வீடியோ பாக்குறேன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன் மேம். அப்புறம் கலக்குறீங்க போட்டு உங்களோட எதை? எனர்ஜிஸ் எல்லாம் பயங்கரமா எங்க எல்லாரும் தூக்கிட போறாங்களோன்ட்டு உஷாரா இல்ல மேம், எனர்ஜைசர்ஸ் கொஞ்சம் பொம்மை கிம்மை எல்லாம் சீரியல் பார்த்துட்டு ஜாலியா இருக்கிற டயத்துல புடிச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு அதெல்லாம் சரியா வருமா? அதனால சரி கொஞ்சம் பொம்மை காமிப்போம், கொஞ்சம் பிளாஷ் கார்டு எல்லாம் காமிப்போம். சூப்பர் சூப்பர். கத்தி கத்தி காமிச்சா கொஞ்சம் பயம் வரும்ல, கத்தி எல்லாம் காமிச்சா. அப்படியே பார்த்து நிஜமாலுமே பயந்துட்டேன் நானு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா நீங்க பண்ணீங்க. எப்பவுமே பாராட்டுங்க. என்ன ஒண்ணு உங்களுக்கு அந்த மைக் வந்து கொஞ்சம் நீங்களே பிடிக்காம வேற யாராவது பிடிச்சிருந்தாலும் இல்ல பிக்சடா ஒரு இடத்துல வச்சுட்டாலும் உங்களுக்கு 2 கை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கிறதுக்கு அதுவும் அப்படி இப்படி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன் மேம். சவுண்ட் இல்ல. ஷம்மிமான sound போட்டு வெளுத்திரும். ஏற்கனவே சொன்னா அவன் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்போ, நீ மைக் இங்க மாட்டா, தயவு செஞ்சு கையில புடியும். இந்த காதுல மாட்டுற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க வேண்டியது தானே. மேம் அந்த அதெல்லாம் 5000 10,000 இருக்கும் மேம். இல்ல இல்லைன்னா இப்ப நீங்க மொபைல்லயே தானே எடுத்திருக்கீங்க இல்ல லேப்டாப்லயா? மொபைல் தான் மேம். லேப்டாப் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணல. மொபைல் தானே, மைக் தேவையில்லையே. மைக் தேவையில்லை, அப்படியே நீங்க இது அப்படியே தேவை. வச்சு. ஓகே மேம். அப்படியே நாங்களே எடுக்கிறதுல மொபைல்ல அப்படியே மைக் இல்லாம தான் எடுக்கிறோம். மைக் அப்படி ஸ்பெஷலா அதை நான் பார்த்தேன். எது? ஓ சரி மேம். என்ன ஒண்ணு நம்மள சுத்தி எந்த சவுண்டும் இல்லாம பாத்துக்கணும். தனி ரூம்ல உட்காந்துக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல மேம். வீட்டுல அதுக்கு வாய்ப்பு டிவி போட்டுருந்தா அதுக்கு வாய்ப்பு ஜாயிண்ட் இல்ல. ஃபேமிலி மேம். 50 பேரு. அப்ப தேவை. அப்ப மைக் தேவை. வயசானவங்க பெரியவங்க. அதான் 50 பேர் இருக்கிறீங்களா? சூப்பர். ஒரு ஊரே இருக்குதுன்னு சொல்லுங்க அப்போ. ஆமா மேம், எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. அத்திப்பட்ட கிராமமே இருக்குது போல இருக்காங்க. ஆமா மேம், கிராமமே அத்திப்பட்டு அழிஞ்சு போச்சு. இல்ல அந்த கிராமம் தான் இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா மேம்? செஞ்சுச்சுன்றாங்க, அது அழியல, அது இங்க இருக்குது. இருக்குது. அதான் ஆமா. கண்டுபிடிக்கல யாரும். மதுராவை புடிச்சா அத்திப்பட்ட புடிச்சிடலாம். பிடிச்சிடலாம் மேம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதுரா. ரொம்ப சூப்பரா. நீங்க வந்து 10 பாயிண்ட் சொன்னீங்கன்னா 10 பாயிண்ட் மைண்ட்ல நிக்குது. அந்த அளவுக்கு தெளிவா. அதான் யாருமே ஒரு 10 கீழே சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஒரு 9 8ன்னு. எல்லாரும் வந்து 10 10 ஆல்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுதான் மேம் எனக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் நமக்கு தேவை. உங்க ஐஓ பாஸ். பாஸ். சூப்பர் மேம். ஐயோ, இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ். ஆமால சார் சொல்லி கொடுத்தாரு. தீசிஸ். ஆமா கரெக்ட். எப்படி மறந்தீங்க கிராண்ட் மாஸ்டர்? இல்ல ஐக்கியூனோட நான் யோசிக்கிறேன். இது ஐக்கியூ ஞாபகம் இருக்குது. ஐயோனோட என்னடா ஐயோ எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கேன்னு மேம். நான் வந்து எனக்கு வந்து மெமரி எல்லாம் அவ்வளவு வச்சுக்க மாட்டேன் மேம். நான் ஐயோனோட யோசிக்கிறேன், எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. தீசிஸ்ல சார் சொன்னாரு ஐயோ எழுதணும். தீசிஸ்ல கிராண்ட் மாஸ்டர் தீசிஸ்ல எழுதியிருந்தேன். ஆமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரைனிங்லாம் பண்றேன் மேம். பண்றேன். சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பாருங்க வெடி வெடிக்குது பாருங்க கோயில்ல. அதுதான் மைக் வச்சிருக்குது. நீ இருக்கிற ஏரியா அந்த மாதிரி. ஓகே. இப்ப நான் இருக்கிற ஏரியா ரொம்ப சைலண்டா இருக்கும். நான் வீட்டுல பேசுறேன், ஏதாவது சுத்தி சத்தம் கேக்குது இல்ல. சரிங்க மேம். ஆனா நான் இருக்கிறது இப்ப ஆபீஸ் இது பாருங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க? இத்தனை மணிக்கா? 9:53 ஆகுது. உங்க நடுவுல ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. சரி இது முடிச்சுட்டு போயிடலான்ட்டு உட்காந்துட்டேன். இங்கே ஒர்க் பண்ணிட்டே உங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டேன். சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Summer dear, wonderful. ஐஓ பாஸா? எல்லாரும் என்ன ஐஓ பாஸ்ன்றாங்க. தேங்க்யூ. சார் மட்டும் பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவாரு.
தேங்க்யூமா, தேங்க்யூ. இன்னைக்குதான் பேசுறீங்க, ஆனா தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறீங்க. ஆமா, நீங்க கேக்குற டவுட் இப்ப நானும் என் பாப்பா வளர்க்கும் போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன்ல. என்ன மாதிரி தாய்மார்கள் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனாலதான் நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அந்த ஐடியா கொடுக்குறேன். நமக்கு நம்ம தான். கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஏன் சொல்லுங்க? ஒரு குழந்தைக்கு ஐக்யூ லெவல் மாறும், சரியா? சோ நம்ம ஒரு பிள்ளை மாதிரி இன்னொரு பிள்ளை இருக்காது. கண்டிப்பா ஒருத்தவங்களோட காம்பிடன்ஸ் மாறும். இப்ப நீங்க மீனை மரம் ஏற சொல்லலாமா? மீனால மரம் ஏற முடியாது, அது நல்லா நீந்தும். சோ அவங்களுக்கு என்ன திறமை இருக்கும், அதுக்கேத்த மாதிரி அவங்கள கொண்டு வரலாம். ஆமா, ஈச் ஒன் இஸ் யூனிக். அப்துல் கலாம் சார் சொன்னார்ல, ஒருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே சயின்டிபிக்லி ப்ரூவன் சைக்காலஜிக்கல் டெஸ்ட், சரியா? இதெல்லாம் சும்மா அப்படியே சொல்றது இல்ல, ரீசர்ச் மூலியமா கண்டுபிடிச்ச டெஸ்ட். இந்த எல்லா டெஸ்ட்டுக்கு கீழேயும் நமக்கு ரிசல்ட் இருக்கும், அதுக்கேத்த மாதிரி நம்மளை கொண்டு வந்துக்கலாம். நான் ஆஃப்ல இருந்து தான் ஜாயின் பண்ணணும். ஐ திங்க் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அனுப்புவாங்க, கேட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள் சொல்லிட்டாங்க பாருங்க. NIPR யூடியூப்ல இருக்குமா, சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கு, NIPR இந்தியா யூடியூப். ஓகே, இந்த இந்த லிங்க்ல போனீங்கன்னா கிடைக்குமா உங்களுக்கு? எல்லா செஷன்ஸும் இருக்கும், அதனால நீங்க மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்படாதீங்க. ஆமா, வித்தவுட் ப்ரெஷர் யூ ஆர் டாக்கிங். எதுக்கு ப்ரெஷர் ஆகணும், எனக்கு புரியலையே. ப்ரெஷர் ஃபார் நர்வஸ் ஆகணுன்றீங்களா? அது ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்போ இல்ல. என்ன மாதிரி அம்மாக்கள் தானே நீங்கெல்லாம், அதனால எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஷேர் பண்றதுல என்ன பதட்டம் இருக்காது தானே. டைம் எல்லாரும் லேட் ஆகுதுல்ல, சூப்பரா எண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் சூப்பரா ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மேம், மச். தேங்க்யூ ஸோ மச். மேம் நம்ம செஷன் முடிச்சுக்கலாம் மேம், நாளைக்கு வரவங்க பத்தி இன்ட்ரோ பண்ணிடுங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் செஷன். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு உங்க சப்போர்ட்டை சூப்பரா கொடுங்க. சிஸ்டர் ஜபீன் சூப்பரான டாபிக்ல நமக்காக பேசுவாங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச். டேக் கேர். குட் நைட். பை.